ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இப்போ ரோட்டு கடை சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம சிம்பிளாகவே செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் எடுத்துக்கணுங்க. தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கீங்க. அதில் சோம்பு போட்டு சேர்த்து மட்டும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா எடுத்து வச்சுருக்கீங்க. தக்காளியை நம்ம நறுக்கி அரைச்சி சேர்த்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிடுங்க. எண்ணெய், சோம்பு, பட்டை வகையை தாளிச்சிடுங்க. இது நல்லா பொரி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ளேவர் சேர்க்குறதே இந்த புதினா தாங்க. அதை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள், சீரகத்தூள், வீட்டு மிளகாத்தூள், மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணி கிண்டி விட்டுறலாம். நல்லா பச்சை வாடெல்லாம் போகட்டுங்க. அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கிண்டி கிரேவியான கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. அவ்வளோதான். நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி போட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்தாலே போதுங்க. சூப்பரான சால்னா ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.